ஹலோ கைஸ், வெல்கம் டு எஸ்எஸ்கே அனிமல். நான் தான் உங்கள் சார் ரெடி. ஸோ கைஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம அக்காட்ஸ்கி பற்றி தான் பார்க்க போகிறோம். கைஸ், இது ஒரு நார்மலான வீடியோவாக இல்லாமல் ஒரு அக்காட்ஸ்கியோ மெம்பரோட பவர்ஸ் அண்ட் அவங்களோட டிஸ்அட்வான்டேஜ் இது எல்லாத்தையும் பற்றி பார்க்க போகிறோம். எதனால அக்காட்ஸ்கி வந்தாங்க, என்னெல்லாம் பண்ணாங்க, அதை பற்றியும் பார்ப்போம். ஸோ இது வந்து நார்மலான ஒரு வீடியோவாக இருக்காது. கைஸ், முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு அக்காட்ஸ்கி மெம்பர்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அக்காட்ஸ்கினா என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். அக்காட்ஸ்கியை உருவாக்குனது நம்ம ஒபிட்டோ தான். இது கடைசி வரைக்கும் தெரிஞ்சிருக்காது. பெயின் தான் உருவாக்கியிருப்பான் அப்படின்னு எல்லாரும் நினச்சிருப்பாங்க. ஒபிட்டோ தான் நடுவில் என்ட்ரி கொடுத்து நான் தான் அக்காட்ஸ்கியோட லீடருங்கிற மாதிரி காமிச்சு புரிய வச்சிருப்பான். இல்லைனா நமக்கு அது வரைக்குமே தெரிஞ்சிருக்காது. கைஸ், ஒபிட்டோ வந்து தன்னோட சுயநலத்துக்காக தான் அக்காட்ஸ்கியை உருவாக்கியிருப்பானே. ஏன்னா வந்து நடுவில் சீரீஸில் வந்து நான் ரின்னையும் ஒபிட்டோவையும் நான் வாழ வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ அதனால தான் நான் இது சுயநலம்னு சொல்கிறேன். ஸோ கைஸ், வாங்க நம்ம அடுத்து அக்காட்ஸ்கியில் இருக்கிறவங்கள பற்றி ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்க்கலாம். கைஸ், அக்காட்ஸ்கியில் இருக்கிறவங்க எல்லாருமே பவர்ஃபுல்னு தெரியும். ஸோ இப்போ நம்ம பெயினையே இப்போ நம்ம லீடராக எடுத்துக்கலாம். கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு கிசாமையை பற்றி பார்ப்போம். கிசாமையோட பவர்னால் அவனோட சமயகாடா தான். சமயகாடா கூட அவனால் ஒன்றா சேர்ந்து இணைஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அவனோட சமயகாடா வந்து அடுத்தவங்களோட சக்கராவையும் வந்து உறிஞ்சிக்கும். அதனாலேயே இவனுக்கு டெய்ல்டு பீஸ்ட்னு ஒரு பேரும் இருக்குது. அடுத்து கிசாமையோட வீக்னஸ் பற்றி பார்ப்போம். கிசாமையோட வீக்னஸ் என்னென்னா தாய் ஜூட்ஸ் அவனுக்கு அதிகமாக வராது. அதுவும் இல்லாமல் அவனுக்கு சக்கரா வேணும்னா சமயகாடா இருந்தால் மட்டும்தான் அவனுக்கு சக்கராவை வந்து ஃபில் பண்ணிக்க முடியும். ஸோ இதுவே வந்து கிசாமையோவுக்கு ரொம்ப வீக்னஸாக இருக்குது. கிசாமே அக்காட்ஸ்கியில் சேர்ந்த காரணம் வேறு எதுவும் இல்லை, நம்ம ஒபிட்டோ தான். நான் தான் மாதரா உச்சிகா வந்து என்னோடய அக்காட்ஸ்கியில் சேர்ந்துக்கோன்னு சொல்லியிருப்பான். ஸோ அதனால தான் கிசாமேவும் வந்து சேர்ந்துருப்பான். கைஸ், நெக்ஸ்ட் நம்ம சசோரி தான் இருக்கான். என்னோட பவர்ஃபுல் ஜூட்ஸு ரெட் சீக்ரெட் 1000 பப்பட்ஸ் தான். வெரி ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன்னு சொல்கிறத விட வெரி க்யூட்டஸ்ட் பர்சன்னு சொல்லலாம். ஸோ கைஸ், சசோரிக்கு வீக்னஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஒரு வேளை தெரிஞ்சால் சொல்லிட்டு போங்க. கைஸ், இவனுக்கு சசோரி த ரெட் சாண்ட் அப்படிங்கிற ஒரு பேர் இருந்தது. ஸோ இவங்களோட காசிக்காகவே எடுத்து தன்னோட பப்பட்டாக மாற்றி வச்சுக்கிட்டான். ஸோ எவ்வளோ பவர்ஃபுல்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. கைஸ், அடுத்து நம்மளோட இதில் வந்து நம்ம கொனான் தான் இருக்காங்க. லேடி ஏஞ்சல்னு பேர் வாங்கினவங்க சும்மா ஒன்றும் இல்லை, அக்காட்ஸ்கியோட முக்கியமான மெம்பர்ஸில் இவங்களும் ஒருத்தங்களாக இருக்காங்க. ஸோ கைஸ், இவங்களோட பவர்ஃபுல்லான ஜூட்ஸ் என்னென்னா பேப்பர் தான். ஸோ ஆனால் வந்து இவங்களுக்கு ரொம்ப பெரிய வீக்னஸ்ஸே ஒரு சாதாரண கின்ஜூட்ஸில் கூட ஈஸியாக மாட்டிக்குவாங்க. அது மாதிரி ரிலீஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனாலே வந்து கொனானுக்கு வந்து இது ஒரு வீக்னஸாக இருக்குது. நெக்ஸ்ட் இதில் நம்ம இத்தாச்சி உச்சிகா தான் இருக்காது. ஸோ இத்தாச்சி உச்சிகாவுக்கு எந்த பேருமே இல்லை, நம்ம தான் வந்து காட் ஆஃப் கென்ஜுட்ஸுன்னு பேர் கொடுத்தோம். சும்மா ஒன்றும் இல்லை, இந்த டைட்டில் நம்மக்கிட்ட சும்மா ஒன்றும் வாங்கிட்டு போகல அவர். ஸோ கைஸ், பவர்னு பார்த்தா பேரலைசிஸ் கென்ஜுட்ஸ் இருக்குது, ஃபயர் ஸ்டைல் இருக்குது, சுசனோ இருக்குது. ஸோ கைஸ், வீக்னஸ்னு பார்த்தா ஃபேன்ஸ் ஆனால் உங்கள்கிட்டயே கேட்குறேன், நீங்களே என்ன வீக்னஸ் இருக்குதுன்னு சொல்லுங்கள். கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. கைஸ், அடுத்து நம்ம இதில் ஹிடான்மா இருக்கான். இவனுக்கு எந்த விதமான பவர்ஃபுல் ஜூட்ஸும் இல்லை. இவனோட பவர்ஃபுல்லான இது ஒரு ஜூட்ஸுன்னே சொல்ல முடியாது. இவனே ரத்தத்தை நக்கிட்டு இவனையே குத்திக்கிட்டு இவனே செத்துருவான். எனிமியும் டெத் ஆயிடுவாங்க. இவனோட பெரிய வீக்னஸ்ஸே அந்த சர்க்கிள் தான். அந்த சர்க்கிளில் இல்லைன்னா அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதுதான் உண்மை. கைஸ், அடுத்ததில் ஒபிட்டோ உச்சிகா தான் இருக்கான். ஒபிட்டோட பவர்ஃபுல்லான ஜூட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா காமுயி, ஃபயர் ஸ்டைல், கென்ஜுட்ஸு. இல்லாமல் ஃபேன்ஸுக்கிட்ட இருந்து கிடைச்ச பேராக அவருக்கு ஹேக்கர் உச்சிகாங்கிற ஒரு பேரும் இருக்குது. ஸோ வீக்னஸ்னு பார்த்தீங்கன்னா அவனோட காமுயி தான் அவனுக்கு வீக்னஸாகவே இருக்குது. என்ன ப்ரோ, காமுயி அவனோட பவர்ஃபுல் ஜூட்ஸுன்னு சொன்னீங்க, அதை இப்போயே நீ வீக்னஸ் சொல்கிறியா ப்ரோ அப்படின்னு நீங்களாம் கேட்கலாம். கைஸ், அதான் உண்மை. ஏன்னா 2 பேர் சேர்ந்து ஃபைட் பண்ணால் நம்ம ஒபிட்டோவுக்கு இது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஒருத்தனை தொட முடியாது, இன்னொருத்தனை அட்டாக்கும் பண்ண முடியாது. கைஸ், அடுத்து நம்ம பெயின் தான் இருக்கான். ஸோ பெயின் தான் அக்காட்ஸ்கியோட லீடர். பெயினோட ஜூட்ஸு எல்லாமே பவர்ஃபுல் தான். அதில் வந்து ஆல்மைட்டி புஷ் தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதை வச்சு நம்ம லீஃப் வில்லேஜே அழிச்சிருப்பான். நம்ம நருட்டோ யூனிவர்ஸில் காடுங்கிற பேரையும் வாங்கி வச்சுருக்கான். அவனோட வீக்னஸும் ஆல்மைட்டி புஷ் தான். ஏன்னா அதை போட்டதுக்கப்புறம் அவன் இன்னும் 5 செகண்ட்ஸ்க்கு அட்டாக்கே பண்ண முடியாது. கைஸ், அடுத்து நம்ம காக்கசூ பற்றி தான் பார்க்க போகிறோம். காக்கசூவை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் வந்து சண்டை இல்லாமல் கூட வாழ்ந்துடலாம், ஆனால் பணம் இல்லாமல் வாழ முடியாதுங்கிற மாதிரி தான் இருந்திருப்பான். அவனோட பவர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர்த்த கொண்டானா போதும், இவன் 5 தடவை கொண்டாலும் இவன் சாக மாட்டான். அது மட்டும் இல்லாமல் இவனால் 5 சக்ரா நேச்சர்ஸையும் யூஸ் பண்ண முடியும். காக்கசூ ஃபஸ்ட்டு ஒக்கையானா ஹாஷிராமா கூடயே ஃபைட் பண்ணிட்டு வந்திருக்கான். அவன் அப்பையிலேருந்தே இன்னமும் உயிரோடு இருக்கான். அவனோட கிளானும் எதுன்னு தெரியாது, எதுக்காக அக்காட்ஸ்கிக்கு வந்தானும் தெரியாது. ஸோ கைஸ், இவனோட வீக்னஸ்னு பார்த்தீங்கன்னா லைட்னிங் ஸ்டைல் தான். லைட்னிங் ஸ்டைல் இவனை ரொம்பவே அதிகமாக டேமேஜ் ஆக்கும். கக்காஷி கூட ஃபைட் பண்ணும்போது நம்ம கக்காஷி இவனை போட்டு புரட்டி எடுத்திருப்பான்.
ஆனால் நருட்டோ அதை முடிச்சு வச்சுருப்பான். காய்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிறது உரோச்சிமாரு. உரோச்சிமாருக்கு நிறைய பவர்ஃபுல்லான ஜுட்ஸு தெரியும். அது எல்லாமே பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். உரோச்சிமாருக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஜுட்ஸுன்னு பார்த்தா ரீஅனிமேஷன் ஜுட்ஸு தான். உரோச்சிமாரு அக்காட்ஸ்கியில் கொஞ்ச நாள் தான் இருந்திருப்பான். உரோச்சிமாரு வெளியே வந்தோடனே நம்ம பெயினே சொல்லியிருப்பான். உரோச்சிமாரு இல்லாதனால நமக்கு ரொம்ப வேலை அதிகமாக இருக்குன்னு. உரோச்சிமாருக்கு எந்த ஒரு வீக்னஸும் இல்லை. அதே மாதிரி அக்காட்ஸ்கியில் எதுக்காக சேர்ந்தானும் ரிவீலும் பண்ணல. ஸோ காய்ஸ், நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது டெய்டராவோட பவர்ஃபுல்னு பார்த்தா அந்த எக்ஸ்ப்ளோஷன் தான். இவன் கிளவுட் வில்லேஜ்லேருந்து வந்தான். இவனுக்கு ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க, மறந்துடுச்சு காய்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அப்படி சொல்லுங்கள். அக்காட்ஸ்கியில் சேர்ந்ததே வந்து இத்தாச்சியோட தான். இத்தாச்சி கூட ஃபைட் பண்ணி தோற்று போய் தான் சேர்ந்துருப்பான். அதுவும் இல்லாமல் நம்ம இத்தாச்சியை பழி வாங்கணும்னுட்டு தான் இவன் வந்து ட்ரைனிங்கும் எடுத்துக்கிட்டு இருந்திருப்பான் அக்காட்ஸ்கியில். இவனோட வீக்னஸ் க்ளோஸ் ரேஞ்ச் பேட்டில் தான். கடைசியாக இருக்கிறவன் தான் ரொம்பவே முக்கியமானவன். யூனிவர்ஸ் வில்லன்னா இந்திரா உட்சுகி, மாதரா உச்சிகா, ஒபிட்டோ உச்சிகான்னு நினச்சிங்கன்னா இவங்க எல்லாத்துக்கும் பின்னாடி இருந்தது பிளாக் ஜெட்ஸு. நீங்களாம் யாருடா என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி 4th கிரேட் நிஞ்சாவில் நம்ம மாதரா உச்சிகாவோட முதுகில் குத்துனவன். அக்காட்ஸ்கி உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தவன். ஜெட்ஸுவோட பவர்ஃபுல் ஜுட்ஸு அடுத்தவங்களோட சக்கராவை உறிஞ்சி அவங்கள மாதிரியே மாறுறது தான். அவனோட வீக்னஸ் என்னதான் அடுத்தவங்கள மாதிரி மாறினாலும் அவங்களோட ஸ்ட்ரென்த் ஒன்றும் அவனுக்கு போகிறதில்ல. கைஸ், இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.